உலக அளவில் உப்பு உற்பத்தியில் சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 3வது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது. இந்திய உப்புக்கு வங்கதேசம், ஜப்பான் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பாரம்பரிய சந்தைகளாக திகழ்கின்றன. ஆண்டுதோறும் 2,50,00,000 டன் அளவிற்கு உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. நாட்டின் மொத்த உப்பு உற்பத்தியில் 60% தொழிற்சாலைகளுக்கும் 20% உணவிலும் பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ளவை ஏற்றுமதி செய்யப்படுவதுடன் அவசர கால பயன்பாட்டிற்காக சேமிக்கப்படுகிறது. சராசரியாக ஆண்டுக்கு 50 லட்சம் டன் உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் உப்பு உற்பத்தியில் தூத்துக்குடி மற்றும் வேதாரண்யம் முக்கிய இடத்தை பிடித்துள்ளன. தூத்துக்குடியில் 20,000 ஏக்கரிலும் வேதாரண்யத்தில் 12,000 ஏக்கரிலும் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. நாகை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மட்டும் நேரடியாக 60,000 பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். அதிகமாக உற்பத்தி செய்யப்படும் காலங்களில் ஏற்படும் விலை வீழ்ச்சியை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் உப்பை நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று உப்பள உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழைக்காலத்தில் ஏற்படும் வருவாய் இழப்பை தடுக்கும் வகையில் தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மின்சாரம் வழங்குவதுடன் உற்பத்தி செலவை குறைக்கும் வகையில் சலுகை கட்டணத்தில் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் தூத்துக்குடியில் சுமார் 300 உப்பு வியாபாரிகள் இருக்கிறோம். நூற்றுக்கணக்கான உப்பு உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தயார் செய்கிற உப்பை நாங்கள் எங்களது விலாச பாக்கெட்டுகளை அடைத்து விற்கிறோம். ஆனால் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு தவறு எதுவும் ஏற்பட்டால் அது நாங்கள் தான் பாதிக்கப்படுகிறோம். உற்பத்தியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வருவதில்லை. ஆனால் இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தில் ஏதாவது சலுகை அளித்தால் சிறு வியாபாரிகள் நலன் பாதுகாக்கப்படும். அது தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தினுடைய இதர பகுதியிலான வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களானாலும் சரி, இந்த தொழிலுக்கு மழைக்காலங்களிலே இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மழைக்காலத்திலே இவர்களுக்கு தொழில் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே இவர்களுக்கு இந்த உப்பள தொழிலாளர்களுக்கு நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். அதுபோக உப்பள தொழிலுக்கு பிரதான தேவை என்பது அதில் இருக்கக்கூடிய நிலம். அந்த நிலத்தை உருப்படியாக அந்த தொழிலாளர்கள், அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல் அதற்கு தேவையான மின்சாரத்தை மானிய விலையிலே வழங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். வரும் பட்ஜெட்டில் எங்களுக்கு உப்பு உற்பத்திக்கு மின்சார சலுகை கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இந்த உப்பு உற்பத்தியை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறோம்.